மாட்டோட கோமியத்தை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? 1 லிட்டர் 10 ரூபாங்க, பயங்கரமான அமௌண்ட்டாக இருக்காடா அப்படின்னு நினைப்பீங்க. இதை யார் வாங்குறான்னு கேட்டிங்கன்னா செம ஷாக் ஆகிடுவீங்க. ஏதோ ஒரு தனி நபரோ இல்லாட்டி தனி கம்பெனியெல்லாம் கிடையாது, கவர்மெண்ட்டே வாங்குது. அது வேறு எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேஷ் தான். லிட்டரை 10 ரூபா கொடுத்து வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா போணுச்சு அப்படின்னா அதை 20 ரூபாயாக கூட மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உத்தரப்பிரதேசில் என்ன நடக்குது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக பிஜேபி தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு. யோகி ஆதித்யநாத் அவர் தான் வந்து முதலமைச்சராக இருக்கார். பல திட்டங்களை கொண்டு வராங்க. அதில் ஒரு திட்டம் தான் மாட்டு கோமியத்துக்கு காசு கொடுக்கறது. இது மாநிலம் ஃபுல்லாக பரப்பிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால புலந்தஷார் அப்படின்னு சொல்லப்படுற மாவட்டத்தில் சியானா அப்படின்னு சொல்லப்படுற தாலுக்கா அங்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட கிராமங்களை செலக்ட் பண்ணுறாங்க. முதல்ல நர்சைனா அப்படின்னு சொல்லப்படுற கிராமத்தை செலக்ட் பண்ணி அங்கே உள்ள பெண்கள்கிட்ட வந்து இதை சொல்கிறாங்க, இது மாதிரி மாட்டு கோமியம் கொண்டு வாங்க, உங்களுக்கு காசு தரோம் அப்படின்னு. இப்படி 1 லிட்டர் கொண்டு வந்தால் 10 ரூபா கொடுக்குறாங்க. இது மாதிரி ரெகுலராக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தினமும் அந்த லேடிஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த திட்டத்தை சுற்றி இருக்க மிச்சம் 14 கிராமங்களையும் வந்து கொண்டு போகிறாங்க. எப்போ எல்லோரும் வந்து மாட்டு கோமியம் கொண்டு வாங்கன்னு. இப்போ 15 கிராமங்களில் இந்த திட்டம் வந்து இருக்குது. பெண்கள் வந்து 300 பேர் இதில் சேர்ந்துருக்காங்க. இதை வந்து யார் வந்து கலெக்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விவசாய அமைப்பு, அவங்க தான் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கவர்மெண்ட்டு கீழே தான் வருது. இப்படி 1 லிட்டரை வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கோமியம் தெரியுமா கலெக்ட் ஆகுது? 15 கிராமத்தில் 500 லிட்டருங்க. அதாவது நினச்சி பாருங்களேன், கிட்டத்தட்ட 10 ரூபா போட்டிங்கன்னா 5000 ரூபா ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் வந்து 15 கிராமத்துக்கு மட்டுமே கொடுக்குது. அதுவும் அதிகமாக கோமியம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா காசு இன்னும் அதிகமாக வரும். ஒருத்தங்க 5 லிட்டர் கொண்டு வந்தாலே 50 ரூபா. யோசிச்சு பாருங்கள். இப்படி மாதத்துக்கு வந்து கணக்கு பண்ணி பாருங்கள். இதில் வந்து கவர்மெண்ட் என்னடா பண்ணுவாங்க? வாங்கி சேர்த்து வைக்கிறாங்களா இல்லாட்டி வாங்கி கொண்டு ஊற்றுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வாங்கி வந்து சேமிக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் 200 லிட்ரு கோமியை சேமிக்கிற அளவுக்கு தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. இப்படி அதில் வந்து சேமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை கடைசியாக என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி தொழிற்சாலைக்கு கொண்டு போய் அதில் பல பொருளை சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் உரமாவோ இல்லாட்டி களைக்கொல்லியாவோ மாறும். அதை தெளித்தா இதேமாரியே இயற்கையான ஒரு உரமாக மாறிடுமா. இதை வந்து கவர்மெண்ட்டே விற்க போகிறாங்களாம். அதாவது 10 ரூபாய்க்கு கோமியத்தை வாங்கி இவங்க பல பொருளை சேர்த்து அதை உரமாவோ களைக்கொல்லியாவோ மாற்றி அதை விவசாயிகளுக்கு வந்து விற்க போகிறாங்களாம். இதனால் கவர்மெண்ட்டுக்கும் லாபம் இருக்குமா. இதை தாண்டி அங்கே இருக்கிற பெண்கள் அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி காசு கைக்கு போகும். கோமியம் வந்து கொண்டு கொடுக்குறதுல அவங்களுக்கு லாபம் தானே, அதில் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக வேலை வந்து இருக்க போகிறல. இதனால் கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வராங்க. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளோ லிட்ரு, அதாவது 15 கிராமங்களே இவ்வளோ லிட்ரு வந்து வருது. அப்போனா ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக ட்ரை பண்ணால் எவ்வளோ லிட்ரு வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே இவங்க உரமாவோ களைக்கொல்லியாவோ மாற்றுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாலாம் விற்று முடிக்க முடியாது. இதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க, இப்போ செயற்கை உரங்களை வந்து நம்பி இருக்கோம், அதை இப்போ இறக்குமதி பண்ணுறோன்னா போர் நடக்கிற காலகட்டங்களில் சிக்கலாக இருக்குது. சரி, நம்மளே இயற்கை உரங்களை தயாரித்தோன்னா செயற்கை உரங்களை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அதனால தான் இதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து சொல்லுது. 1 லிட்டரு 10 ரூபான்றது இப்போதைக்கு ட்ரை பண்ணுறாங்க. நல்லா போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 20 ரூபாயாக மாற்றுவோம் அப்படின்னு கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருந்திருக்கு. இதில் என்னென்னா பல எதிர்கருத்துகள் கண்டிப்பாக வரும். இப்படிப்பட்ட திட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்ப்பு வருமா இல்லையா? நிறைய ஆதரவு இருந்தாலும் பல எதிர்ப்புகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. முதல்ல எதிர்கட்சி, அங்கே உள்ள சமாஜ்வாதி கட்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கர எதிர்ப்பு. என்னங்க அது திட்டம்? நீங்கள் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் கடைசி நேரத்தில் மக்களை கவர்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, இதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர்கட்சி வந்து சொல்லுது. காரணம் என்னென்னா, இப்போ வர்ற ஜனவரி 2027 இல்லை பிப்ரவரி இந்த மாதிரி காலகட்டங்களில் எலெக்ஷன் நெருங்கி வந்துடுமா. அதுக்காக வந்து நீங்கள் அப்படி கொண்டு வரீங்க. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அப்படியே மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டை வந்து வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க. உத்தரப்பிரதேசில் பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தாண்டி பல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. அப்புறம் ராமர் கோவில் இஷ்யூ அப்படின்னு பலது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை எல்லாத்தையும் திசை திருப்புறதுக்கு தான் நீங்கள் கோமியத்துக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு எதிர்கட்சி வந்து சொல்லுது. இதை பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, என்னங்க சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் வந்து விமர்சிக்கிறாங்க. இப்படி உத்தரப்பிரதேசில் விமர்சனங்களும் வருது, பாராட்டுகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள பெண்களுக்கு இது நல்லா போணுச்சு அப்படின்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் இது மூலம் வருமானம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, அந்த 1 லிட்டர் கோமியத்துக்கு 10 ரூபா.
இதுவே வந்து ஒரு சில பெண்கள் சேர்ந்து எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணி கொண்ட அந்த இடத்துலையே கொண்டு கொடுத்தா அதுக்கு ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களாம் 1 லிட்டருக்கு. யோசிச்சு பாருங்கள், கோமியத்தை 1 லிட்டருக்கு கொடுத்தா 10 ரூபா, அதை எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்தா 1 லிட்டருக்கு வந்து 2 ரூபா. ஒரு 10 லிட்டரை கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்கன்னா 2 20 ரூபா. இப்படி பல விஷயங்களை உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கு. இது இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க 15 கிராமங்களில். அது சக்ஸஸ் ஆகுமாங்கிறது அந்த திட்டத்தை பொறுத்து, மக்கள் எவ்வளோ கொண்டு கொடுக்குறாங்க, அதை உரமாக எந்தளவுக்கு மாற்ற முடியுது, அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த உரங்களை. அப்படி தெளித்து பார்க்கும்போது இதே மாதிரி நல்ல ஒரு மகசூல் வந்திருக்கு. அப்புறம் களைக்கொல்லி தெளிக்கும் போது பூச்சியெல்லாம் வந்து போயிருந்துருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி தான் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு சில அமைப்புகளும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கு, சக்ஸஸ் வந்திருக்கு. பட் ப்ராக்டிக்கலாக எல்லா மக்களும் தெளித்து பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதை தாண்டி இதே மாதிரி திட்டம் வேறு எங்கேயாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கரில் இருந்திருக்கு. 2020 மாட்டுச்சாணம் 1 கிலோவை 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்படி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் வந்து அது ஒரு கட்டத்தில் வந்து பெருசாக வந்து கொண்டு போக முடியலை. அப்புறம் 2022 கோமியத்தை வந்து வாங்கியிருக்காங்க. 1 லிட்டர் 4 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. மக்களும் எல்லோரும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் வருமானம் போகுது. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா திட்டம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போகும்போது தான் அடுத்த பிஜேபி கவர்மெண்ட் அங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது பெருசாக வந்து கொண்டு போக முடியல, பல ஊழல்கள் அது இதுன்ட்டு அது விசாரணையில் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய இடங்களில் வந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்களாம். இப்போ அங்கே அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. பெரிய லெவலில் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆரம்பிக்கும் போது சக்ஸஸ் இருந்திருக்கு. குஜராத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10,000 லிட்டரு கோமியம் சேர்க்குற அளவுக்கு ஒரு தொட்டி வந்து இருக்குது. அங்கே இதே மாதிரி திட்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே இந்த திட்டம் இல்லை. ஆனால் அங்கே தொட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அதை வாங்கி உரமாக மாற்றுறதுக்கு தான். அங்கே வந்து கவர்மெண்ட் எதுவும் பண்ணலை, ஒரு கம்பெனி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை இப்படி ஓரமாக வச்சோம் அப்படின்னா மத்திய பிரதேசம், அப்புறம் இன்னொரு ஜார்க்கண்ட், அங்கேயெல்லாம் வந்து மாட்டுச்சாணத்தை வாங்குறது இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள் இப்படியெல்லாம் வந்து வருமானத்தை பெண்களுக்கு ஈட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த திட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இதனால் மக்கள் பலனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு இது மூலம் வருமானம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உரம் வந்து விற்கும்போது தான் அதுலேருந்து வந்து வருமானம் வரும். அதுவும் ரொம்ப பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். ஏன்னா அதில் கோமியத்தை வாங்கி அது உரமாக தயாரித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுவும் எந்தளவுக்கு வந்து காசு கொடுத்து மக்கள் வாங்கணும் அப்படிலாம் தெரில. அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நேரடியாக நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.